வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாதரம்யா சேனல். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஆட்டுக்குடல் குழம்பும் ஆட்டுக்குடல் வறுவலும் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டுக்குடலை வாங்கி அப்படியே தான் வச்சுருக்கேன். சுடுதண்ணி அடுப்பில் போட்டுருங்க. இந்த நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த குடலை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. 10 செகண்டு ஆனதுக்கப்புறம் எடுத்து இது மாதிரி உரிச்சிங்கனாலே தோல் எல்லாம் வந்துடும். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக உரிக்கணும். ரொம்ப நேரம் சுடுதண்ணிலையும் வச்சுக்கக்கூடாது, மரத்து போயிடும். உரித்து எடுத்தாச்சு எல்லா தோலையும். பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு. ஒரு விளக்கமாத்து குச்சி எடுத்துக்கிட்டு ஒரு எட்ஜில் குடலை வச்சு இப்படி ஃபுல்லாக உள்ளே தண்ணிங்கன்னா அந்த முனை இன்னொரு வழியாக வெளில வந்துடும். நல்லா பாருங்கள். வெளில வந்ததுக்கப்புறம் அந்த குச்சை ஃபுல்லாக பரட்டிட்டிங்கன்னா உள்ளே உள்ள கழிவு எல்லாமே வெளியில் வந்துடும் சுத்தமாக. இப்படியே நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. தேவையான சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி சின்ன சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பட்டை இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். எல்லா குடலையும் கழுவி வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு குக்கரை வச்சுக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல குடலை, அதை எல்லாத்தையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு விசில் போட்டுற வேண்டியதான். குடல் வேகிறதுக்கு டைம் ஆகிற வச்சு நான் 8 விசில் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஏற்றது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. குடல் நல்லா வெந்து வந்திருக்கு. கையால் அமுக்கி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் விசில் வச்சுக்கலாம். திருப்பியும் அதே அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் 50 கிராம். பிரியாணி இலை, பட்டை, பூண்டும் பெருஞ்சீரகமும் தட்டி போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு கல்லுப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கணும். சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வெங்காயம் வதங்கட்டும், அப்போ தான் நல்லா இருக்கும் குடல் கறி. கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்குறோம். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த குடல் இருக்குல்ல, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம குடல் வேக வச்ச தண்ணியவே இதில் ஊற்றிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மசாலா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி வச்சதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி பத்தலைன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை மேலே தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் பாதி இதை எடுத்து தோசைக்கல்லில் போட்டுருங்க. நல்லா வறுவலுக்கு தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குங்க. நல்லா டீப் ஃப்ரை ஆகும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட் வைஸ். தோசைக்கல்லில் போட்டு நல்லா வறுக்கிற வாசி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் வறுத்துருக்கும். கடைசியாக நமக்கு குடல் குழம்பும் குடல் வறுவலும் தயாராச்சு. சாப்பிட்டு பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.